வணக்கம் குழந்தைகளே. இன்று நாம ஒரு அதிசயமான சுவாரஸ்யமான கதையை கேட்கப் போறோம். கதையின் பெயர் மந்திர வீடு. பகுதி 1. வனத்தில் மறைந்த வீடு. ஒரு அழகான கிராமம். அங்கே சாமி, ரூபா என்ற 2 நண்பர்கள் இருந்தாங்க. வனத்துக்குள் தினமும் விளையாடச் செல்வது அவர்களுக்கு பிடித்த வேலை. ஒரு நாள் மரங்களுக்குள் மறைந்திருந்த ஒரு பழைய பச்சை வீடு அவர்களுக்கு தெரிந்தது. அட, இது என்ன வீடு? சாமி கேட்டான். நாம இதை முன்னாடி பார்த்ததே இல்லையே, ரூபா ஆச்சரியமாய்ச் சொன்னாள். அவர்கள் அருகே சென்றபோது கதவு தானாகவே கிரீக் என்று திறந்தது. அந்த வீட்டுக்குள் நுழைந்ததும் பின் கதவு தானாக மூடிக்கொண்டது. அவங்க கண்ணுக்கு முன்னாலே ஒளிரும் வட்டம் தோன்றியது. அது இருவரையும் இழுத்து கொண்டு சென்றது. பகுதி 2. கதவுக்கு பின்னால் ஒரு உலகம். அவர்கள் விழித்துக் கொண்டபோது அது ஒரு புதிதான உலகம். வானம் மஞ்சள் நிறம். மரங்கள் பேசுது. பறக்கும் மாடுகள். இது என்ன உலகம்? சாமி கேட்டான். அங்கே ஒரு பேசும் புலி டிங்கு வந்தது. இந்த உலகத்திலிருந்து திரும்ப உங்களுக்கு 3 சோதனைகள் இருக்கு, டிங்கு சொன்னது. 1. நிழல்களின் புதிர். 2. பேசும் மரங்களின் பதில். 3. மந்திர மணிக்கூட்டு. முடிக்கிறோமா? சாமி கேட்டான். முடிச்சே ஆகணும், ரூபா உறுதியாகச் சொன்னாள். பகுதி 3. மந்திர மணிக்கூட்டின் மறுமை. முதல் சோதனை. ஒரு நிழல் புதிர் கேட்டது. ரூபா சரியான பதில் சொன்னதும் கதவு திறந்தது. 2வது சோதனை. மரங்கள் இசை கேட்டன. ரூபா தாயாரின் பழைய தாலாட்டை நினைவுபடுத்தி இசை இழுத்தாள். மரங்கள் வணங்கின. 3வது சோதனை. ஒரு மணிக்கூட்டில் சரியான நேரத்தை அமைக்க வேண்டும். சாமி மற்றும் ரூபா தங்களது இனிய நினைவுகளை சேர்த்தனர். ஜிங் 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 ஒலி வந்தது. அவர்கள் மீண்டும் பழைய இடத்தில் விழித்தனர். வீடு காணாமலாயிற்று. ஆனால் ரூபாவின் கையில் அந்த மணிக்கூட்டின் ஒரு சக்கரம் இருந்தது. முடிவு அல்லது ஒரு தொடக்கம். ஒரு மரத்தில் புதிய வாசல் தோன்றியது. அதில் எழுதியிருந்தது, வீடு அழைக்கும் போது மீண்டும் வாருங்கள். Ending background music fades out softly. இந்த மந்திர வீடு கதையை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் மாயக் கதைகளுக்கு மறுபடியும் சந்திப்போம். வணக்கம்.